காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். 30 நாள்ல என் கூட இருந்தவங்க எல்லாம் வச்சு வதந்தி பரப்பிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 30 நாள்ல என் கூட இருந்தவங்க திரிஷா தான் அவங்க வதந்தியை பரப்பலையே. நேற்று சொல்லியிருக்காங்க 4 புள்ள இருந்து பேசுங்கடா. கடுப்பாயி இந்த வச்சிருந்த பேப்பர்ல வச்சிருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த அம்மா. இரிட்டேட் ஆகி 4 புள்ள இருக்குன்னு சொல்லுங்கடா எனக்கு அப்படின்றாங்க. 2 வயசு ஆக போகுதுன்னா 4 பிள்ளைக்கு 2 வயசு ஆக போகுது. ஆமாம், அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆயிட்டாங்க அவங்க. 4 பிள்ளை இருக்குன்னு கூட எனக்கு சொல்லுங்கடா. அவங்க தான் கூட இருந்தவங்கலாம் உங்களை பற்றி வதந்தி பேச வைக்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். என் கூட இருந்தவங்க என்னை விட்டு போனாலும் என்னை பற்றி பேசக்கூடாது. அந்த தனி மனித பயம் இல்லைன்னா அப்புறம் தலைவனாக இருக்க முடியும். சார், த்ரிஷா அவங்க பிஸ்னஸ் மேனோட விமர்சனம் பண்ணதுனால தான் சார் அந்த மாதிரி ஆக்ரோஷமாயி கொந்தளிச்சு கடுப்பாயிருக்காங்க. விஜய் அவர்களோட பேசும்போது இந்த மாதிரிலாம் இந்த அளவுக்கு கோபமாயி அவங்க பேசினது இல்லை. இது த்ரிஷா அவர்களை பிஸ்னஸ் மேனோடையும் தொடர்பு பண்ணி பேசுறாங்களா? ஆமா சார், ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனோட கல்யாணம் பண்ண போறாங்க, சினிமாவை விட்டு விலகிட்டாங்கன்னு சொன்னதுனாலதான் அவங்க கோபமாயி இந்த ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இல்ல த்ரிஷாவோட அசைன்மெண்ட் அதுதானே. விஜயோட இருக்கிறது திட்ட மாட்டாங்க. ஏன்னா இங்கே 40 பேர் செத்துருக்குறாங்க. நாக்குட்டி பிறந்தல் கொண்டாடிட்டு இருந்தார்ல, திட்ட மாட்டாங்க. எப்படி அவனுங்க சோறு இறங்குது உள்ள வயிற்றுக்கு? மலேசியாவில் போய் எப்படி ஆடுற? இல்லை எப்படி இந்த மனநிலையே தப்பா? நீ என்ன சொன்னீங்க? சின்ன பிள்ளைங்க பாசக்காரரா? யாரு மேலே பாசம் காமிச்சாரு? யார் மேலே? அவங்களோட ரசிகர்கள் சொல்றாங்க கோவம் கூட பட தெரியாது அவருக்கு அப்படின்னு. அப்படியா? விஜயோட இன்னொரு முகமே அதுதான்மா. நல்லவர்களுக்கு தான் கெட்டவர் என்ற முகம் இருக்கும். கெட்டவர்களுக்கு நல்லவர் என்ற முகமா இருந்து விட போகிறது. விஜய்க்கு நல்லவங்கிற முகமா இருக்க போகுது. விஜயே டெவில் தான்மா. அதில் என்ன மாற்றுக்கிறது இருக்கு? மலேசியாவில் போய் ஆடுறது இப்போ இன்னும் திருநெல்வேலியில் பேசுகிற வரைக்குமே திமுக சரி செஞ்சிருச்சு. அது என்ன பேச்சு? கரூரில் செத்தது தப்பு தாங்க. 40 சிபிஐ கொண்டு வச்சு ஒன்று விசாரிக்குது. இன்னமும் நீ திமுகன்னு சிபிஐ வச்சிருக்கு திமுகவை. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 234 தொகுதியிலும் தாவேக்கா தோல்வி அடையும்னு சொல்லியிருந்தேன். தப்பாக பேசிட்டேன். என்ன ரொம்ப எல்லாரும் பண்ணிங்க, வருத்தம் தெரிவிக்கிறேன். 233 தொகுதியிலும் தாவேக்கா தோல்வி பெறும் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சார், விஜய் சங்கீதாவுடைய டிவோர்ஸ் கேஸ் 20ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. அதை தாண்டி விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியால சொத்து வாங்கியிருக்காரு, பக்கத்திலேயே த்ரிஷா அவங்களும் சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? பக்கத்துல இல்லை, 2 பேரும் ஒன்னா தான் போய் வாங்கினாங்க. பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதான். மேல சொத்து வாங்க முடியாதுல்ல. வீடு தான் கட்டலாம். மேல சொத்துனா ப்ராப்பர்ட்டியா வாங்க முடியாது, கிரவுண்டா வாங்க முடியாது. பக்கத்துல வாங்கலாம், எதிர்த்தாப்புல வாங்கலாம், பின்னாடி வாங்கலாம். மேல வாங்க முடியாது. சொத்து பக்கத்துல வாங்கியிருக்கேன். இந்தியால இந்த ஜீவனாம்சம் சங்கீதாக்கு தர வேண்டிய ஜீவனாம்சம் தடுக்கிறதுக்காக தான் ஆஸ்திரேலியால வாங்கியிருப்பாரா? ஏமா மொத்தமாவே அவருக்கு போய் செட்டில் ஆயிட்டு வருமா? எலெக்ஷன் முடிஞ்சுன்னு பாரு, சின்ராச நாட்டை விட்டு பிச்சு பிடிக்கிட்டு கிளம்புறாரு பாரு. இங்க இருக்க முடியாது வருமா? இங்க இருக்கவே முடியாது அவரு. அவரெல்லாம் தேர்தல் கண்டெஸ்ட் பண்ண. நான் இன்ஃபேக்ட் அவர் தேர்தலில் நிற்க மாட்டாரு நான் கெஸ் பண்ணேன். பிரகாசமா தெரியுமா அவங்க தோல்வி? முடிஞ்சவனு கிளம்பிடுவாங்கம்மா. தேர்தல் எங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சுறாபடத்தில் வடிவேல் போட்டு போகிறல, சாயந்தரமா வருவார்ல, காலையிலே முடிஞ்சுக்கிறான். எப்போ பார்த்தாலும் சீக்கிரமா முடிச்சிருவேன். ஊர்வலமா வருவார் வடிவேல். அந்த வடிவேல் இல்லை, விஜய் தான் அது. தேர்தல் எங்கேயும் நடந்துகிட்டு இருக்குமா? இவர் எங்கேயும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்காரு. தேர்தல் முடிஞ்சோன்னா எல்லாரும் வீட்டுக்கும் போறேன்னு சொல்றாரு. எதுக்கு? தோத்துட்டதை சொல்றதுக்கா? துக்கத்துக்கே போகாது நீ. திரிஷா அதாவது அந்த ஒரு பாட்டு பாடகி ஒன்று இருக்குமா, சுஜி லீக்கா, அந்த அம்மா போட்டு என்ன எல்லாரும் இந்த வாக்கு வாங்குது. ஓயோயோ அவங்க அச்சமா இருக்கு அந்த வீடியோ பாக்குறதுனால. விஜய் அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவன் என்ன அப்படி பண்றாங்க திரிஷாவை. அவன் பெரிய கே, அவளே லேடிஸோட இருப்பாடா அவன், ஏன்டா அப்படிங்குது. நான் சொல்லலப்பா, என் மேலாம் கேஸ் போட முடியாது. அது மாதிரி ரம்யா கிருஷ்ணன் பேரெல்லாம் சொல்லுது. அவன் வேணாண்டா உனக்கு விஜய், அவன் ஒருத்த இல்லடா அவன் அப்படிங்குது. அந்த அளவுக்கு போட்டு கிழிக்குதும் அது அந்த அக்ரெசிவா பேசுது ரொம்ப. விஜய் ரொம்ப வால்ட் ஆயிட்டாரு யார்கிட்ட? திரிஷா கிட்ட. அது சில பேருக்கு சில இது மாதிரி அடிக்ஷன் ஆகிடும். மீள முடியாது. கெடுதல் தெரியும், சில விஷயத்த விட முடியாது. அந்த மாதிரி தான் விஜய் அடிக்ஷன் ஆயிட்டார். அவங்க அப்படியே இழுத்துட்டே போறாங்க. திரிஷாவுடைய அப்பாவே RSS தான், தெரியும் தானே? அந்த கட்சியில உறுப்பினர் தான் அவரு. அவங்களால தான் அனுப்புற அசைன்மெண்ட் தான் இது. முதல்ல திரிஷா மேட்டர் தமிழ்நாட்டில் பேசுறது யார்? நயினார் நாகேந்திரன். அவர் எந்த கட்சியோட தலைவர்? பாஜக. முதல்ல அவர் திரிஷா வீட்டில் வர சொல்லியாரு. ஏன்னா இவங்க வெடியாக கொளுத்தி வச்சாங்கம்மா. ஒரு வெடி கூட வெடிக்கல. தலைவர் தூங்கிட்டே இருக்காருல்ல, எப்பயுமே தூங்கினா தானே கண்ணி வெடிக்கும். காலை வச்சோன்னே பெட்டை விட்டு காலை கீழே வைக்கிறது இல்லை, பெட்லேயே இருக்கிறது, ஏர்லேயே போகிறது. அதனால எந்த வெடியும் வெடிக்கலை. பொறுத்து பார்த்தாங்க. பண்ணேற கூவிடியா, முதல்ல அவர் திரிஷா வீட்டில் வெளியே வர சொல்லியா அப்படின்னா பூட்டி கிடந்த வீட்டு போய் கத்துவாங்கல்ல,
இந்த மொக்கச்சாமி மொக்கச்சாமி வெளியே யோ இல்லையா வீடு பூட்டிருக்க. அவர் சொல்லுவார் கஞ்சா கருப்பு, ஓ நான் வர்றேன்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு போயிட்டானா அவன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று அடுத்த நாளையில் விஜய் திருசான்னு சொன்னாங்க. என்ன பற்றி சொன்னால் வழக்கு போடுவாங்களா, அதெல்லாம் டியூன் பண்ணது தான், ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சது. அப்படியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஓ நீ என் மேலே கேஸ் போடுவீங்க, நான் சொல்கிறேன் பாரு, நான் சொல்கிறேன் பாரு, எல்லாரும் சொல்லிட்டேன். நயனார் நாகேந்திரன் எப்படி குவிட் பண்ணார் மேட்ரை, அதை விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், வேற ஏதாச்சும் பேசுங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஃபயர் பண்ணணும், ஃபயர் பண்ணாலும் வெடிக்கும், ஃபயர் பண்ணியாச்சு வெடிச்சாச்சு. விஜய் காலி பண்ணுறது தான் எல்லாருக்கும் நோக்கமே. காலி பண்ணிட்டாங்க, விஜய்க்கு மட்டும் தெரியாது தான் காலி ஆகுறது, தான் அழிவதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஒரு கட்சினாமா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இருக்குது, பிஜேபி கூட வச்சாங்க, காங்கிரஸ் கூட வச்சாங்க, திட்டுவாங்க அந்த கட்சியை. ஆனால் ஓட்டு போடுவாங்க, அந்த அங்கே ஓட்டு போடுவாங்க. காரணம் அது ஒரு இம்பேக்ட், அது இன்டாக்டாக அது வந்து உங்களுக்கு சில விஷயம் கனெக்ட் ஆகிருக்கும். அவங்க அந்த பலர் அந்த கட்சியோட நன்மை திட்டத்தில் ஏதோ ஒரு திட்டம் நம்ம பயன்படுறோம், அது ஓட்டு போடுவாங்க. உங்கள்கிட்ட என்னத்தை பயன்படுறது, நீங்களே யாருக்குமே பயன்படாத உதவாக்கிற உங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது. அதனால சொல்கிறேன், அவர் திருச்சாவோட அப்படியே ஆஸ்திரேலியா போயிட்டு அந்த ஒரு கதை சொல்லுவாங்களே சத்யராஜுக்கு, பசங்க வம்பளுக்குன்னு இருக்காங்க, அப்படியே துப்பட்டா தூக்கி போடுறோம், திரிசா மேலே இருப்பாங்கன்னு எல்லாம் நினச்சின்னு இருப்பாங்க. அதுவே ஆஸ்திரேலியாவில் விழுவோம், துப்பட்டா நாங்கள் பாட்டு வைக்கிறோம், ஹேரி ஜெயராஜ் மியூசிக்கில் இருந்து, அந்த மாதிரி தூக்கி துபாயில் போட்ட துப்பட்டா பறந்து போய் ஆஸ்திரேலியாவில் விழட்டும், இவரும் போயிடுவார் பின்னாடியே. துப்பட்டா இனிமே இந்தியாலேயே இருக்க மாட்டார். அதுக்கான அவசியம் என்னமா இருக்கு, காசு இருக்கு, சகிதா அது ஒன்று பேக் பண்ணி செட் பண்ணிட்டு பசங்களுக்கு ஏதோ காசை கொடுத்து எங்கே போங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ போங்க, நான் இப்படியே போறேன்னு சொல்லி ஏரோப்ளேனை பிடிச்சி போய் இறங்கிட வேண்டியதானே. எப்பயாவது இந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட தலைவரை நம்பி போன மக்கள், என் இளைஞர்கள், என் உயிரினும் மேலான இளைஞர்களை உங்களை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. நம்ம யார் பின்னாடி போகிறோங்கிறது தெரியணும்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பெரிய நம்பகம் அவர் மீது வைத்திருக்காங்க. அவன் நாஞ்சில் சம்பத்து மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ணன்லாம் வந்து கொள்கை பேசுறவர், விஜய் பற்றி நல்ல விஷயம் பேசிட்டு வராருன்னா அவர் எதுவுமே சொல்லல, தலையை கீழே போட்டார். ஏன்னா அவர் ஒரு கொள்கை பிடித்தமானவர், வைகோட்ட இருந்தவர், அதாவது தளபதி மாரி இருந்தவர், திராவிட கழகத்தை பற்றி பேசினவர், டிஎம்கே பற்றி பேசுவார். அவர் எல்லா கட்சியும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கட்சி தான் வேக்கெண்ட் இருந்துச்சு, அது போயிட்டார், மஞ்சள் கலர் திட்டம் போட்டு. செங்கோட்டை இடத்துல விசில மாட்டி விட்றாங்கம்மா. சார் இது ஏன் சார் செங்கோட்டைன்னு சொல்றாரு, விசில் அடிச்சா சளியே வராது நின்னுரும்னு சொல்றாரு சார். இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க சார், அவர் எப்படி சார் விட்டு போகும். அங்கே ஒரு கேண்டிடேட் வந்து என்ன இது ஜாதகம் பார்த்துட்டு கேன்சர் போயிடுன்னு சொல்றாங்க, சளி போயிடுங்கிறாரா? ஆமா சார், நீங்க எல்லாம் ஒழுங்கி போயிடு, சனியாவது போடுறது நாட்டை விட்டு. செங்கோட்டையனே இப்படி ஆகிட்டாருங்க. நான் அவரெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுமையாக நினச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து பார்க்கறது இல்லை, கல்வி மந்திரி, அந்த எளிய முகம் இருக்கும், படுபயங்கரமான ஆளுமா. வாச்சாத்தி சம்பவத்தை அரங்கேற்றியதே அவர் தான், ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில். பல பெண்கள் கற்பழிச்சது அவரோட பேரியல்ல தான். அவர் வனத்துறை மந்திரியா இருந்தார். கரைப்படையாத கரமே நினைச்சிட்டு விசில் அடிச்சா சளி போகும்னு சொல்றாரா? நல்லா அடிச்சு சொல்லு, காது மூக்கு எல்லாத்தையும் அடிக்க விசில் அடிங்க. காமெடி பண்ணிட்டாங்க. இது வந்து டிவிக்கு சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்தது. நன்றிம்மா.